குருஜி, இப்போ இந்த பணத்துக்கு கண்ணு படுது, என்னோட பணத்துல கண்ணு வச்சுட்டாங்க, என்னோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, சரிவு ஏற்படுது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா பணக்காரங்களாவே தான் இருப்பாங்க. அவங்க ஏதாவது சூட்சம ரகசிய விஷயங்கள் ஏதாவது செய்றாங்களா அந்த பண சரிவில்லாம கண் திருஷ்டி பட்டாலும் பொறாமப்பட்டாலும் எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு? இப்போ கண் திருஷ்டி படுறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க. கண் திருஷ்டி பட்டீங்கன்னா, அது வேற. கார்ல ஆக்சிடென்ட் ஆகும், ஏதோ ஒரு அடிபடும், ஒரு சின்ன கிராச்சஸ் டேமேஜ் ஆகும், ஆகும். டேமேஜ் ஆகும். ஆமா. ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, கண் திருஷ்டி ஆச்சுன்னா, வீடே கட்ட முடியாம ஆகும். இல்ல அந்த வீட்ல விபத்து நடக்கும். ம், ம். இதெல்லாமே வந்து ஜென்ரலா நடந்துட்டு இருக்கு. இந்த பணக்காரங்கன்றவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கோடி கோடியா சம்பாதிக்கிறான். லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். பணம் வச்சு திமிர்ல ஆடுறான். அவங்ககிட்ட பணம் இருக்கு பாருங்க. அந்த பணத்துக்கு மேல கண்ணு வச்சுட்டாங்கன்னா, அந்த சரிவுல வந்து சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது. ம். மரிஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இப்போ இந்த பணத்துக்கு கண்ணு படுது, என்னோட பணத்துல கண்ணு வச்சுட்டாங்க, என்னோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, சரிவு ஏற்படுது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா பணக்காரங்களாவே தான் இருப்பாங்க. அவங்க ஏதாவது சூட்சம ரகசிய விஷயங்கள் ஏதாவது செய்றாங்களா அந்த பண சரிவில்லாம கண் திருஷ்டி பட்டாலும் பொறாமப்பட்டாலும் எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு? நல்லா கேட்டிங்கம்மா. அது இப்போ நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கண் திருஷ்டி படுறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. கண் திருஷ்டி பட்டீங்கன்னா, அது வேற. காரில் ஆக்சிடென்ட் ஆகும், ஏதோ ஒரு அடிபடும், ஒரு சின்ன கிராச்சஸ் டேமேஜ் ஆகும், ஆகும். டேமேஜ் ஆகும். ஆமா. இப்போது துணி சூப்பராக போட்டு போகிறீங்க. ஒரு கண் திருஷ்டி ஆகுதுன்னா, கிளியும், இல்லை நெருப்பில் நெருப்பு சுட்டுரும், பற்றும். ஆமா. இல்லை சேரடிச்சிரும். இது மாதிரி இன்னொன்று ஆகும். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, கண் திருஷ்டி ஆச்சுன்னா, வீடே கட்ட முடியாமல் ஆகும். இல்லை அந்த வீட்டில் விபத்து நடக்கும். ம், ம். இதெல்லாமே இதெல்லாமே வந்து ஜென்ரலாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த பணக்காரங்கன்றவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கோடி கோடியா சம்பாதிக்கிறான். லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். பணம் வச்சு திமிர்ல ஆடுறான். அவங்ககிட்ட பணம் இருக்கு பாருங்க. அந்த பணத்துக்கு மேல கண்ணு வச்சுட்டாங்கன்னா, அந்த சரிவுல வந்து சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது. ம். திருஷ்டிலே நிறைய இருக்கு. இப்போ ஒரு வாகனத்தை பார்த்து, ஒரு பொண்ணு புடவைய பார்த்து, ஒரு பொண்ணு அழகா பார்த்து, நீங்க வச்சிருக்க பைக்கு, காரு, நகை இதெல்லாம் வச்சு திருஷ்டி படுறது வேற. வேற. ம். பணத்தை முக்கியமா இவன் பணத்தால தான் ஆடுறான். இவன்கிட்ட பணம் அவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. பணத்துக்கு மேல திருஷ்டி வர ஆரம்பிச்சிச்சுன்னா, ம். இருக்கிற மூட்டை காசா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம சில்லற காசு வந்து நின்றோம். ஓ. சரி ஒன்று வந்துடும். இன்னைக்கும் அப்போ நீங்க யோசிக்கலாம். அப்போ அம்பானிலாம் எப்படி இருக்காரு? ம். அவங்க டாட்டாலாம் எப்படி மட்டும் இருக்காரு? பணக்காரங்களாவே இருக்காங்களே எப்படி? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் இருக்காங்க, ம். மீடியாவில் ஆள் இருக்காங்க. இப்போ அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, ம். இதுக்கு பேர் தான் வந்து பணக்காரங்க செய்யும் தாந்திரிகம்னு சொல்லலாம். அது ஒரு மாந்திரிக பரிகாரம்னு சொல்லலாம். ஒரு தந்திரம்னு சொல்லலாம். ம். அவங்க பண்ணுறது. ஆனால் வெளியில் தெரியாது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்களும் பணக்காரன் அவங்க. அதுக்காக அதை சொல்கிறேன். இப்போது உங்கள் காசு இருக்குது. அது கண் திருஷ்டி ஆகுது. நல்லா தெரியுது உங்களுக்கு. சரிவு வருது. பிஸ்னஸில் ஏதோ ஒரு ஏமாற்றம் வருது. சரி வருதுன்னா, அப்போது நீங்கள் வச்சுருக்கிற பணத்தை நீங்கள் திருஷ்டி கழிக்கணும். இது எப்படி கழிக்கணும் குருஜி அப்படின்னா, வீட்டில் நார்மலாக நீங்கள் சாம்பிராணி போடுங்க. நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சி போட்டு சாம்பிராணி தூள் போட்டோம் சாம்பிராணி போடலாம். இல்லை கப்பு சாம்பிராணி மாதிரி போட்டோம் நீங்கள் போடலாம். இது எப்போ போடலாம் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை போடலாம், வெள்ளிக்கிழமை போடலாம். ரெண்டுமே உங்களோட பணத்தை கண் திருஷ்டிலேருந்து விலக்கக்கூடிய நாள். ஸோ என்ன பண்ணணும்னா, நார்மலாக நீங்கள் சாம்பிராணி கொட்டாங்குச்சி போடுங்க, இல்லை கப்பு சாம்பிராணி போடுங்க. அதில் என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் வீட்டில் காசு எவ்வளோ வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் காசு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ ஓப்பனாக சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 கட்டு காசு வந்து என்ன பண்ணிங்கன்னா, சாமி ரூமோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. இல்லை எனக்கு கிறிஸ்தவராக இருந்தா இருக்குன்னா அப்படியே வைங்க. இல்லை இஸ்லாத்தாலும் சும்மா அப்படியே வைங்க. இல்லை நீங்கள் ஹிந்து சம்மந்தமாக சாமி ரூம் பூஜாரில் வச்சிடுறீங்களா, வச்சுட்டு சாம்பிராணி போடுறீங்க. அந்த சாம்பிராணியில் நல்லா நெருப்பும் நல்லா மூட்டிட்டீங்க. அப்போ நீங்கள் சாம்பிராணி மேலே போட போகிறீங்க. நெருப்பு மூட்டிட்டீங்க, சாம்பிராணி போட போகிறீங்கன்னா, அந்த சாம்பிராணி போட்ட உடனே நீங்கள் போடக்கூடியது ஒரு 3 பொருள். ஒன்று நார்மல் கற்பூரம் ஒன்று போடணும், புரியுதுங்களா? ரெண்டாவது ஏலக்காய் போடணும், மூணாவது கிராம்பு போடணும். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கணும். இந்த பக்கம் நீங்கள் சாம்பிராணி வச்சுக்கணும். நெருப்புல எல்லாம் காட்டிடுறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏலக்காய் போட்டுருங்க. அதான் ஏலக்காய், கிராம்பு, சூடம் மூணுமே நீங்கள் போட்டுருங்க. ஸோ சூடம் மூணும் போட்ட உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போட்டோம். சாம்பிராணி போட்டு அதில் எல்லாம் புகை உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் அப்படியே குபுன்னு வரும். அப்படி வரும்போது நீங்கள் வச்சிருக்கிற காசை அந்த தூபதியை காட்டணும். ஓ, அந்த பணத்துக்கு வந்து நம்ம சாம்பிராணி போடணும். ஓகே. இப்போ எப்படி கல்லா பெட்டி காட்டுறோம். இப்போ காரை சுற்றி போடுறீங்க, பைக்கை சுற்றி போடுறீங்க, உங்கள் வீட்டை சுற்றி போடுறீங்க, உங்களுக்கு சுற்றி போடுறீங்க, நீங்கள் வச்சிருக்க நகைக்கு சுற்றி போடுறீங்க, குழந்தை பிறந்தா சுற்றி போடுறீங்க, கம்பெனி ஆஃபீஸு கடை எல்லாம் வந்து போடுறீங்க. பணத்துக்கு எப்போ சுற்றி போடுறீங்க?
இது வந்து பணத்துக்கு சுற்றணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சந்தோஷம், உங்கள் கையில் என்ன இருக்கோ ஒரு 10,000 கட்டு தான் சுற்றுங்க, இல்லை 50,000 கட்டு 5 வச்சு தானே சுற்றுங்க. மொத்த பணம் வச்சு சுற்றணும் அவசியம் இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து சுற்றிட்டு அந்த தூவத்தை அதில் எல்லாம் காமிச்சிட்டு போட்டுறதை எரிஞ்சிடும், போடக்கூடாது, எல்லாம் காமிச்சிட்டு அதை எடுத்து நீங்கள் திருப்பி அந்த காசோட வச்சுக்கலாம். இந்த மாதிரி எப்பப்போ குருஜி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லா செவ்வாய் வெள்ளியும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு கெட்ட எனர்ஜி போயிட்டு அந்த கெட்ட சக்தி தான் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும், கண் திருஷ்டி விலகிடும். அப்போ வர காசு வீட்டில் தங்குற காசு லக்ஷ்மி பெருகும். அப்போ என்ன ஆகும், காசுக்கு மேலே காசு சேர்ந்து, ஏன்னா நீங்கள் அந்த காசு ஆல்ரெடி மணின்றதே பவரு. அதுக்கு ஒன்று நீங்கள் தூவத்தெல்லாம் காமிச்சு அதுவும் நீங்கள் பாருங்க ஏலக்காய் போடுறீங்க, கிராம்பு போடுறீங்க, பச்சை கற்பூரம், இதெல்லாம் அந்த கற்பூரம் போடுறீங்க, இதெல்லாம் போட்டு என்ன ஆகுதுன்னா இன்னும் பவர் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். அந்த மாதிரி எப்பப்போலாம் இருக்கோ அப்போலாம் நீங்கள் பட் என்னென்னா அந்த ஒரே காசை நீங்கள் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த ஒரு கட்டு எடுத்து காமிச்சிங்கன்னா அடுத்தது வேற ஒரு காசை எடுத்து காட்டணும். அந்த மாதிரி காமிச்சு நீங்கள் வைக்கும்போது வரும்போதே எப்படி நீங்கள் ஒரு பொருளை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க, சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் வைக்கிறீங்களோ வர பணத்தை நீங்கள் தூய்மை பண்ணி நீங்கள் கண் திருஷ்டி எல்லாத்தையும் பொச்சரிப்பு பொல்லாப்பு எல்லாத்தையும் வெத்தரித்தல் தான் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கிறீங்க. இது தான் பணக்காரர்கள் செய்யும் தாந்திரிகம். இதை அவங்க மட்டும் செஞ்சால் போதாது, நீங்களும் செய்யுங்க. அரை நம்பிக்கையோடு செய்யுங்க, முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். 3 பொருள் தான், சாதாரண பொருள் தான், உங்கள் வீட்டிலே இருக்கும் 3. இதை மட்டும் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்படுற காசு வீண் வரி ஆகாது, வீண் செலவாகாது. என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மெடிக்கல் விசேஷோ குடும்ப கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வராது. வர காசு வீட்டில் தங்கும். ஏன்னா பிரச்சனைன்னு வந்தால் தான் அந்த காசு வீண் வரி ஆகும். அப்போ திஷ்டின்னு வந்தால் அந்த காசை கரையணும். அப்போ அந்த காசு கரைனா பிரச்சனை வரும். நீங்கள் அந்த காசே திஷ்டி கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையும் வராது, காசு செலவும் ஆகாது. ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பணத்துக்கு திருஷ்டி ஏற்படும், பண திருஷ்டி நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அதை இந்த பதிவில் நான் சொல்றேன்னு சொல்லி ரொம்ப சூப்பரான சிறப்பான அதே சமயத்தில் எளிமையான விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.